தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னாக்கா, ஒரு கரண்டி ஆம்லேட், க்ரீன் பீன்ஸ் வடை, பச்சை பட்டாணி வடை, சௌச்சௌ துவரம்பருப்பு போட்டு ஒரு கூட்டு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிட்டோம். வாங்க இதை எப்படி பண்ணேங்கிறத பார்க்கலாம். ஒரு 1/4 கப்பு துவரம்பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். துவரம்பருப்பை நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பாசிப்பருப்பில் கூட செஞ்சுக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, சௌச்சௌ 1 இந்த சைஸில் வெட்டியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடாயை காஞ்சோன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம கடுகை போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுப்போம். இப்போ நம்ம அந்த சௌச்சௌவையும் பருப்பையும் இதில் மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்கள், பருப்பு இப்போ நம்ம அந்த தாளித்து வச்சுருக்கிறதுல போட்டுக்குவோம். இப்போ இதில் போட்டோம். இப்போ தேங்காய் நம்ம சேர்த்து இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சோம்பை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இது கூட்டு மாதிரி இருக்கிறதுனால நம்ம சப்பாத்தி, ரைஸு எதுக்குள்ளே வேணாலும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னாக்கா கொஞ்சம் சாம்பார் பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சௌச்சௌ கூட்டு ரெடி ஆகிட்டு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி சைட் டிஷ்ஷாக கரண்டி ஆம்லேட் பண்ணுவோம். கரண்டி ஆம்லேட் எப்படி பண்ணுறதுனாக்கா, ஒரு முட்டையை சாதாரணமாக சின்ன வெங்காயம் போட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை போட்டு நார்மலாக செய்கிற மாதிரி தான் ஆம்லேட் செஞ்சுக்க போகிறோம். நம்ம ஆம்லேட் செய்யும் போதும் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த முட்டையோட வாடையும் இருக்காது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மிளகு, சீரகம் சேர்க்குறதோட நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கரண்டி நல்லா சூடாயிட்டு இப்போ பரட்டி போட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட கரண்டி ஆம்லேட் ரெடி ஆச்சு. இப்போ நம்ம சாப்பிட ரெடி ஆகிடலாம். நம்மளோட பாருங்க, ஈஸியாக நம்ம கரண்டி ஆம்லேட் பண்ணிட்டோம். ஒரு துவரம்பருப்பு போட்டு சௌச்சௌ போட்டு ஒரு கூட்டு, சிம்பிளாக ஒரு கூட்டு. பச்சை பட்டாணி போட்டு ஒரு வடை. இந்த பச்சை பட்டாணியோட வடை எப்படி செய்கிறதுங்கிற லிங்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.